ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். இன்னைக்கு கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் சாண்ட்விச் டோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம குட்டீஸ்க்கான கம்ப்ளீட் மீலாக இருக்கும். ப்ரௌன் பிரெட்டில் செஞ்சால் இன்னுமே சிறப்பு. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துட்டு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ண பீட்ரூட்டை 1 போட்டுக்கலாம். பீட்ரூட்டில் நல்லா வதக்கணும். எண்ணெயிலே பீட்ரூட் நல்லா வதங்கினாதான் பீட்ரூட் ஸ்மெல் கொஞ்சம் கூட வராமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் நல்லா வதங்கட்டும். குட்டி சைஸ் புளி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையானது கல் உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஆற விட்டுக்கலாம். இப்போ வெந்த உருளைக்கிழங்க தோலை எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அரை வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மிக்சட் ஹெர்ப் போட்டுக்கலாம். உங்ககிட்ட மிக்சட் ஹெர்ப் இல்லைன்னா கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிட்டா சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி. இப்போ ஒரு முட்டை எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு பெப்பர் இடித்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு பிரெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பீட்ரூட் சட்னியை அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு பிரெட் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து முட்டையில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு தவால நெய் ஆர் பட்டரை போட்டுட்டு 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்தா சூப்பரான சாண்ட்விச் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எதுக்கு வேணால் கொடுக்கலாம். ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.